ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசைன் டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ். அந்த ஒரு ஒன் ஷாட்னு போட்டுருவேன், அதை வந்து 2 ஷாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு இதில் வந்து ஹீரோ யாருன்னு நான் வந்து ரிவீல் பண்ணாமலே நான் அதை வந்து முடிச்சிருந்துருப்பேன். எல்லாருமே செம காண்டாக எடுத்திருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாகவே அடுத்த வீடியோட வந்துட்டேன். இந்த ஒரு வீடியோவில் கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் வந்து யார் ஹீரோவாக நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போது நீங்கள் அந்த பிளேஸ்க்கும் வந்து ரீச் ஆகிட்டு அந்த ஒரு போர்டை பார்த்து அப்படி ஷாக்காகி நிற்கிறீங்க. ஏன்னா என்ன நடக்குது இங்கே? ஜோவெட்ஸ் ஜங்குக்கா? அப்போ ஏன் அவன் என்கிட்ட போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போந்தான் உங்களுக்கு புரியுது இந்த நாய் நம்மக்கிட்ட ப்ராங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாய் இன்றைக்கி செத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்க்குறீங்க. அதில் 2 கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த நாய்க்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை தூக்கி அப்படியே உங்கள் காருக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வர்றீங்க. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்கள வந்து தெரியும், உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. ஹே, இது அவ தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. உங்களுக்கு இது கேட்குது, பட் நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே போகிறீங்க. யாரையுமே திரும்பி பார்க்கல. ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறீங்க. ஜோவோட அப்பா அம்மா வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. சைடில் ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே வரதை பார்த்துட்டு ஜங்குக்கோட அம்மாவும் ஜோவோட அம்மாவும் வராங்க. ஹே ஒயன்மா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இதுதான் நீ வர நேரமா? இல்லை ஆண்டி, ஆக்சுவலி நான் நேற்று தான் வந்தேன். அப்புறம் வந்து ஷாப்பிங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஓ அப்படியாம்மா? அப்போ ஜங்குக்கோட அம்மா, ஹே ஒயன் எப்படி இருக்க? பாரு, வேறு லெவலில் ஆகிட்டப்பா, செம்மையாக இருக்கம்மா, ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அப்புறம் ஆர்ஜெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தெரியுது, நீ சொல்கிறதே தெரியுது. நானும் ஒரு தடவை உன்னோட இதை கேட்டேம்மா, சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நிஜமாவா? நீங்கள் என்னோடய ஃபேனா? அப்போ ஆமாம் சொல்லிக்கலாம், நானும் உன்னோட ஃபேன் தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருக்கத ஒரு பர்சன் உங்களே தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம் உங்கள் ஜோவோட அம்மா உங்களை, சரிம்மா ஜோ வந்து பிரைட் ரூமில் இருக்கா, ஸோ நீ அங்கே போய் பார்க்குறேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரைட் ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. போகும்போது இந்த நாய்க்கு இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அந்த பிரைட் ரூமை நாக் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு கித்து தான் பார்க்குறா. ஹே வயன், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறா. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு கித்து எப்படி இருக்க அப்படின்னு கித்துவும் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறி மாறி உங்களோட அன்பு பொழிஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் சவுண்டை கேட்டதுமே ஜோ அப்படியே அங்கேருந்து எழும்பி ஓடி பாத்ரூம் போயிட்டா. சரி, நீங்கள் கித்துவோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் பழைய பாக்கி இருக்குது, எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. அப்போ கித்துவும் பார்க்குறா. ஆமாம், யார் தேடுற? வேறு யார்? அந்த நாய் தான். ஜோ எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. கித்துவும் பார்க்குறா. எங்கே இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்துருந்தா, எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பியூட்டிஷியன்ஸ் அவளுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பியூட்டிஷியன்ஸ் கிட்டே கேட்குறீங்க, ஆமாம் இங்கேருந்து பொண்ணு எங்கே? அப்போது அவங்களும் அப்படியே அந்த பாத்ரூமை வந்து கை காட்டுறாங்க. நீங்கள் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை அந்த சைடில் வச்சுட்டு அதை சாரி அப்படி வரிஞ்சு கட்டிட்டு இப்போ நீங்கள் டோரை நாக் பண்ணுறீங்க. ஜோ, ஒழுங்கு மரியாதையே சொல்கிறேன், ஒழுங்காக வெளியில் வா, இல்லை இந்த டோரை உடச்சிட்டு நான் உள்ளே வருவேன். எனக்கு தெரியும் நீ உள்ளே தான் இருக்கேன்னு. இந்த ரூமை தாண்டி நீ எங்கடி போகிற? ஒழுங்கு மரியாதை வெளில வர போறியா, இல்லை டோரை உடச்சிட்டு நான் உள்ளே வரவா? அப்போ ஜோ உள்ள, ஐயோ அன்றைக்கி அந்த ப்ராங்க் பண்ணும்போது நல்லா தான் இருந்து, இப்போ இப்படி வந்து நிற்கிறாளே, இனி என்ன பாடு பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஜோ அள்ளு கிளம்பிட்டு உள்ளே நிற்கிறா. இப்போ இங்கே நீங்கள் டோரை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அங்கேனா அவளுக்குனா பயமாக இருக்குது. கித்துக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே டோரை நாக் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறீங்க. இதை கேட்டுட்டு கித்து, அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு, ஆமாம் ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த நாய் இவ்வளோ வாய் கூசாமல் இப்படி போய் சொல்லிகிட்ருக்கு.
அப்போ இவளுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு கித்து வந்து நார்மலாக விட்டுட்டா. சரி ஓகே, எப்படியும் அவள் வெளியில் வந்தானா ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நார்மலாக விட்டுட்டா. அவளுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கறதுக்கு அவளுக்கு ஜாலியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஃபன்னியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு வழியா ஜோ உள்ளே இருந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரா. நீங்கள் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே கோவமாக ஜோவை தான் பார்க்குறீங்க. ஜோ அப்படியே ஆக்வர்டாக சிரிக்கிறா. எப்படி இருக்க வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ரொம்ப நல்லா இருக்கேன்டி, ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் ஜாக் எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருந்திருப்பாரே. சாரி வயன், நான் சும்மா தாண்டி ப்ராங்க் பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறே அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே காலிலே விழுந்துட்டா. நீங்கன்னா அவளை அப்படியே மேலே தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்டே போய் சொல்லிட்டேன். இது நான் பொய்யெல்லாம் சொல்லலடி, நான் ஜஸ்ட் ப்ராங்க் தாண்டி பண்ணேன். என்னது ப்ராங்க் பண்ணியா? மவளைக்கு ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாடி நான் இதை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியும். உன் லைஃப் இவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு இந்த ஜங்குக்கோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாச்சுன்னா எல்லாம் என் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாண்டி அமையுது அப்படிங்கிற மாதிரி நீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே அழுக வர்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு சரி அழுது தொலையாது, நான் திட்டலை, எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, எவ்வளோ தைரியம்னு நீ அப்படி சொல்லுவேன். போதுண்டி சரி, நீ அழுகக்கூடாது. இன்னைக்கு உனக்கு மேரேஜ், நீ அழுகக்கூடாது. ஸோ இல்லை, இங்கே பாரு மேக்கப்லாம் போயிடுச்சு. அப்போ அப்படியே பியூட்டிஷியன்ஸை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் மேக்கப் வந்து டச்சப் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே பியூட்டிஷியன்னா நீங்கள் கிளிக்கிற கிளியை பார்த்துட்டு யாரா இவ, எந்த ஒரு கறியாக இருப்பா, இந்த கிளிகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், உங்களை தான் சொன்னேன் மேடம், அவளுக்கு வந்து டச்சப் பண்ணுங்க, அவள் அழுதுட்டா, ஸோ அதனால் அவளுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி மேடம், அவங்களுக்கு தான் அள்ளு கிளம்புது, என்னையா நம்மளை பிடிச்சி திட்டி விட்ருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போது அவள் வந்து கண்ணாடி முன்னாடி இருந்து மேக்கப் போட்டுட்ருக்கா. நீங்கள் அவளோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது நீங்கள் வந்து பின்னாடி நிற்கிறீங்க, இங்கேருந்து பார்த்தா அவளோட ஃபேஸ் நல்லா தெரியும், அங்கேருந்து பார்த்தா உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் அவளை போட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை பார்த்துக்கிட்டு அவள் போதும் நீ முறைக்கிற முறையில் கண்ணாடியே உடஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ பண்ண வேலைக்கு கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு கோவம் இருக்குது, எதுவும் பேசாத, நான் அவ்வளோ கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ கூட விட்டு வைக்கிறதுக்கு காரணம் உனக்கு நீ கல்யாணம், அதனால தான். இருடி, உனக்கு கல்யாணம் முடியட்டு, ஜங்கு கிட்ட சொல்லி என்ன பண்ணுறேன்னு பாரு. ப்ளீஸ் நீ தயவுசு ஜங்கு கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாது, நான் ஜஸ்ட் ப்ராங்க் தான் பண்ணேன், அதுக்கு அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவான், சாவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தொகை என்னடி பேசுகிறீங்க, நீ கல்யாணம் நாள் டேபிள், சரி பொழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து உங்களை ஆஃப் பண்ணுறான். இப்படியே நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அவளுக்கும் மேக்கப்பும் முடியுது. இப்போது மேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்கிறா. நீங்கள் ஸ்டில் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்துட்டு வயன் என்ன சாரி, என்ன மைத்துக்கு இப்போ சாரி கேட்குறா? நான் பண்ணது தப்பு தான், தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக இவ்வளோ தூரம்? இங்கே பாரு, எத்தனை நாள் ஆச்சு, 1 வீக்காக எனக்கு தூக்கமே சரியாக இல்லை, இங்கே ஊருக்கு வந்தது தான் நிம்மதியாக தூங்கியிருக்கேன். சாரி போடி. சாரிடி, ஜஸ்ட்டு உன்னை வந்து ப்ராங்க் பண்ணலாம் தாண்டி நினச்சேன், பட் ஆனால் இவ்வளோ தூரம் போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நானும் ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டேன், நீ வேறு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருந்தியா, அதான் நானும் அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தேன்டி. ஆனால் உனக்கு வாய் கூசாமல் போய் சொல்கிற பார்த்தியா, அங்கே நிற்கிறடி. சரி விடு, எதுக்கு நீ அதே போட்டு பேசிக்கிட்டே இருக்க? சரி எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. வெக்கமாகவே இல்லைடி, முகரக்கட்டை போடி, உனக்கெல்லாம் கிஃப்டே வாங்கிட்டு வரோம். போய் சொல்லாதீங்க, எனக்கு வேண்டியதானே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். கிஃப்டா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு பொக்கே இருக்கும், அதாவது நீங்கள் தான் வாங்கிட்டு வந்தீங்க பொக்கேயும் ஒரு கிஃப்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஜோ கிட்ட போயிட்டு இந்தா இதை பிடி, இதுதான் உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அப்படியே கித்து கிட்ட போய், கித்து இந்தா இது உன்னோட கிஃப்ட், எனக்கு ஏன்டி கிஃப்ட்டு கொடுக்குறா? இல்லைம்மாக்கா, ஆக்சுவலி உன் கல்யாணத்துக்கு வந்து நான் வரும்போது உனக்கு கிஃப்ட்டு எதுவுமே நான் கொடுக்கல, ஸோ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் நான் வேலைக்கும் போகலை, வீட்டில் வெட்டியாக இருந்தேன், அதனால தான் இப்போது கொஞ்சம் நல்லா ஆகிட்டான்ல, ஸோ அதனால் உனக்கு வந்து இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தாண்டி உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கித்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா.
ஏய் நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தாண்டி, ஓப்பன் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து அழகான ஒரு பிளாட்டினம் நெக்லஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு, ஹே இது பிளாட்டினமா? ஆமாம், உள்ள டைமண்ட் இருக்குடி. நிஜமாவே உண்மையாக சொல்ல, நிஜமாவே இது எனக்கு தானா? உனக்கு தாண்டி, இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அவளுக்கு வந்து போட்டு கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையுமே ஜோ பார்க்குறா. ஹே அப்போ எனக்கு அதான் கையில் வச்சுருக்கியல்ல பொக்கே, என்னடி சொல்கிற? அவளுக்கு மட்டும் நெக்லஸ்ஸு, எனக்கு இந்த பொக்கேவா? ஆமாம் பொக்கே தான். ஏய் ஃப்ரெண்ட்ஸில் பார்ஷியாலிட்டி பார்க்குறியா என்ன? ஏய் நீ பண்ண வேலைக்கு அந்த பொக்கே ஓவர் தாண்டி. வேணோடு தாண்டி நான் இந்த பொக்கே எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கித்து கேட்குறா, ஹே அப்போ நீ அவளுக்காக தான் இந்த ஒரு செயினை வாங்கிட்டு வந்தியா? இல்லை இல்லை, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான். அப்போ ஏன்டி எனக்கு மட்டும் பொக்கே? ஆமாம், நீ ஜாக்கு தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு பொக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொக்கே மட்டும் வாங்கிட்டு வந்தேன்டி. என்னடி சொல்கிறா? அப்போ எனக்கு நெக்லஸ் இல்லையா? இல்லை இல்லை, உனக்கெலாம் என் வண்டி தருவான் போடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பிட்டு கித்துவை பார்த்து, உனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்காடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவளை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பின்னாடி ஜோன்னா அவன் முகமே அப்படி சுருங்கி போச்சு. கித்து வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற கேட்கும்போது நீங்கள் அப்படியே கண்ணடிக்கிறீங்க. கித்துக்கு புரிஞ்சு போச்சு, சரி ஓகே அவள் சர்ப்ரைஸாக ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, சரி ஓகே டைம் ஆகிடுச்சு வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜோ அப்படியே மூஞ்சி சுருக்கிட்டே நிற்கிறா. என்ன இவ்வளோ மூஞ்சி சுருக்கிட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, சரி 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 எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கித்துக்கிட்ட கண்ணை காட்டிட்டு, சரி நான் இப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கித்துக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே சர்ப்ரைஸாக ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரியை பிடிச்சிக்கிட்டு அப்படி க்யூட்டாக தத்தி ஓடுறீங்க. நீங்கள் ஓடுறத 2 கண்கள் அப்படியே உங்களை தான் பார்க்குது, அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்குது. நீங்கள் இது எல்லாமே கவனிக்கவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க கார்கிட்ட போய் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோக்கான அந்த ஒரு கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் அந்த கிஃப்ட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. என்ன தான் ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் அழ வைக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது உள்ளே போகிறதுக்கு வேண்டி உள்ளே போக போகிறீங்க. ஸோ அந்த டைம் உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, ஒயன். அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜங்குக். ஹே ஜங்குக், எப்படிடா இருக்க? ஹாய் ஒயன், எப்படி இருக்குடி? நான் நல்லா இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? பரவாயில்லடி, முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை. முன்னே அப்படியே இன்னசெண்டாக இருப்ப, இப்போ பாரு அப்படியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்துருக்க. சரி விடு. அப்புறம் ஆர்ஜே மேடம், லைஃப்பெல்லாம் எப்படி போகுது? லைஃப் என்ன சூப்பராக போகுது, பிடிச்ச வேலை, நிம்மதியான வாழ்க்கை, வீட்டில் அம்மா அப்பா எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஓஹோ சரி. அப்புறம் சாருக்கு இன்றைக்கி கல்யாணம் வேறு, புது மாப்பிள்ளை, ஒரே ஜாமாய் தான் போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜங்குக்கை கலாய்க்கிறீங்க. ஜங்குக்னா அப்படியே வெக்கத்தில் அப்படியே தலையை ரப் பண்ணிட்டு, ஏன்டி முன்னாடிலாம் இப்படியே பேசவே மாட்டேன், இப்போ என்ன இவ்வளோ வாய் நீளுது? ஆர்ஜே இல்லை, அதான் அப்படி ஃப்ளோவாக வருது. சரி அங்கே உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நான் அவளை போய் பார்க்க போகணும். ஸோ அதனால் பாய், நான் அப்புறமா பேசுகிறேன். அப்புறம் ஒரு நிமிஷம், ஜங்குக்கு உன்னோட ஃபோன் நம்பர் கொடுறா, உன்னோட காண்டாக்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை, ப்ளீஸ் தயவுசெய்து உன்னோட ஃபோன் நம்பர் மட்டும் கூட. இன்னும் டைம் இருக்குல்ல, நான் அப்புறமா கொடுக்குறேன்டி. அதெல்லாம் இல்லைடா, நான் ஏன் சொல்கிறேன்னா நான் அதுக்கப்புறம் மறந்துடுவேன், அப்புறம் நான் நீ எப்போ கேட்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமும் இருக்காது, அதனால தான் சொல்கிறேன், இப்போவே கொடு. அப்போ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பரையும் கொடுக்குறான். சரி நீங்களும் சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஜங்கு கூப்பிட்றான், ஒயன். என்னடா அது ஒயன்? என்ன அது? என்னடா சின்னுங்கிற? எப்படின்னா இப்போ நான் ஜோவை பார்க்க வரட்டுமா? அப்போ நீங்கள் அப்படி அவனை நாட்டியாக பார்க்குறீங்க. என்ன ஜங்குக், அவ்வளோ அவசரமா என்ன? இல்லடி, அவளை பார்க்கணும் போல் இருக்குது. ஓகே மாப்பிள்ள சார்,
கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஜோ உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பான். சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாரியை பிடிச்சிட்டு அப்படியே தத்தி தத்தி போகிறா. ஜங்குக்கும் ஜோவை நினச்சிக்கிட்டே ஐயோ ஜோ உன்னை நான் எப்போ பார்ப்பேன் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறான். பார்த்தா பின்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்து மா என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கேங்க? நான் என்னவும் பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு பேய் மாதிரி பின்னாடி வந்து நிற்கிற? என்ன அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்கள என்ன இதுன்னு சொல்லி விசாரிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். சரி ஓகே, அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன்னு கேட்குறேன். அவளை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறா, லைஃபெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன உனக்கு? சரி எப்படி இருக்காவா? அப்போ ஜங்கு நக்கலாக பார்க்குறான் அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை. போன பாட்டிலே சொல்லியிருந்தேன் ஹீரோ வந்து அடுத்த பாட்டில் வந்து ரிவீல் பண்ணுவேன்னு. வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான் நம்ம ஹீரோ. இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாங் தான் ஹீரோ. இதுதான் நான் ஒரு பாட்டை அப்படி இழுத்து அடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஐ எம் ஸோ சாரி. கொஞ்சம் பேர் காண்டா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ சாரிடா. சரி ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போது ஜங்குக் அப்படியே தயாங்க ஒரு நக்கலாக பார்க்குறான். ஏன்டா என்ன அப்படி பார்க்குற? இல்லை, ஏன் அவகிட்ட பேசினா உனக்கு ஏன் குத்துது? அது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து, அவள் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சும்மா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படி நக்கலாக பார்க்குறான். ஏன்டா அப்படி கேவலமாக பார்க்குற? இல்லை சும்மா தான். சரி சொல்லு, இப்போ அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? அவளா? அவள் இப்போ ஆர்ஜியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்ன சொன்ன? ஏன் உனக்கு காது கேட்கலையா என்ன? விளையாடாதடா. என்ன சொன்ன நீ? ஆர்ஜேவா? ஆமாம், இப்போது ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ஒரு வேலை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லும்போது நிஜமாகவே அவள் ஆர்ஜே ஆயிட்டாளா? ஏன்டா அப்படி கேட்குற? இல்லைடா உண்மையை சொல்ல, நிஜமாகவே ஆர்ஜே ஆயிட்டாளா? ஆமாடா, அவள் இப்போ ஆர்ஜே தான். இப்போது சொல்லப்போனால் அவளுக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்குது. ஆர்ஜே ஒய்ன்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயம் அப்போ உண்மையிலே ஆர்ஜே ஆயிட்டாளா? அட ஆமாடா, ஆர்ஜே ஆயிட்டா. இப்போ என்ன உனக்கு? அப்போ தயாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போது சில விஷயம்லாம் அவனுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. தயம், எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியுமா? ஹே, ஏன்டி இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? உன்னோட டேலண்ட்டை கண்டுபிடி. உனக்கு என்ன பிடிக்கும் அதை ட்ரை பண்ண. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியலையே. ஒன்றை நான் பார்த்த வரைக்கும் என்ன நல்லா லொடன்னு பேசுவேன், ஆனால் வெளியில் மட்டும் அவ்வளோ இன்னசெண்டாக இருப்பேன். ஏன் அப்படி தெரியலையே. ஆனால் கம்ஃபர்டானவங்கக்கிட்ட மட்டும் நான் நல்லா வாயை அடிப்பேன். பேசாமல் இந்த வாயை வச்சுக்கிட்டு ஆர்ஜே போகலாண்டி அப்படிங்கிற மாதிரி தேங்க் சொல்லியிருந்திருப்பான். அப்போ நீங்கள் ஹே ஆர்ஜே தானே, அப்போ ஆர்ஜிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேங்கிட்டு கேட்குறீங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரிலப்பா. ஒருவேளை எனக்கு ஆர்ஜி ஆகிறதுக்கான டேலண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஆர்ஜி ஆக பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை போடு, ட்ரை பண்ணு, உன்னோட கரியர் அதில் லீட் பண்ணி கொண்டு போ. ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போது தயாங்க்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி நீங்களும் தயாங்கும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட எக்ஸ் லவர் தான் தயாங். இப்போது தயாங் அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவள் உண்மையிலே ஆர்ஜி ஆயிட்டாளா? ஆமாடா, என்ன இவ்வளோ பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? அப்போ தயாங் அப்படின்னு ஜங்குக்க பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே, அங்கே டைம் ஆகிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் போய் லைட்டாக டச்சப் போட்டுக்கிட்டு நான் நீயும் மேரேஜ் ஹாலுக்கு உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்கும் நோட் பண்ணிவிட்டு அவன் வந்து ஜங்குக்கும் போயிட்டான். தயாங் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். அவள் சொன்ன மாதிரி ஆர்ஜி ஆயிட்டால, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல்.
அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படி திரும்பி நீங்கள் போன சைடை பார்க்குறான். என்னன்னு தெரியல, இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு தயா உனக்கு? அதான் உனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ எதுக்கு மறுபடியும் அவள் லைஃப்பில் போய் அவளை கஷ்டப்படுத்துகிற? வேண்டாம், விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். இப்போது உங்கள் சைட் பார்த்தாச்சுன்னா நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடி வந்து அந்த டோருக்கு முன்னாடி அப்படியே மூச்சு வாங்குறீங்க. ஏவா, இவளுக்கு ஒரு கிஃப்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி எத்தனை தூரம் அலைய வேண்டியதாக இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அந்த நெக்லஸில் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு அந்த நெக்லஸ் தனியாக உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே பார்த்தா இப்போவும் ஜோ டல்லாக உட்காந்துருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ கித்துக்கு வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு லைட்டாக மேக்கப் போட்டுட்ருக்கா. இதை பார்த்துட்டு நீங்களும் கித்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஜோ கிட்டே போகிறீங்க. ஜோ ஸ்டில் அந்த கண்ணாடியை அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்கா ஒரு மாதிரி. அப்போது நீங்கள் அவகிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து பின்னாடி நிற்கிறது வந்து கண்ணாடி மூலமாக அவளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனாக தெரியுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. இல்லை, இந்த ஃபேஸில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்குல்ல? என்ன குறைவாக இருக்குது? எங்கடி போச்சு உன்னோட ஸ்மைல்? அந்த ஸ்மைல் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதெல்லாம் வரும்போது வரும். இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று வேணும் போல், அதான் அதை கொடுக்கலான்னு வந்தேன். என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கண்ணாடி வழியாக அவங்கள தான் பார்க்குறா. நீங்கள் பின்னாடி இருந்து அந்த செயினை காட்டுறீங்க. அந்த செயினை பார்த்ததுமே அவள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஹே, எனக்காகவும் வாங்கியிருக்கியாடி? ஏ லூசு, நீங்கள் 2 பேரும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் 2 பேருக்கு வாங்காமல் நான் வேறு யாருக்கு வாங்க போகிறேன்? நீ என்னை ப்ராங்குங்கிற பேரில் ஒரு வாரம் என்னை தூங்க விட்டியா? இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதான் கொஞ்ச நேரம் ஒன்று விளையாட்டு காட்டினேன். பாவம் இல்லை, ரொம்ப அழுதுட்டேன். அதான் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கிட்ட இதை ஓப்பன் அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே எழும்பி, ஹே நிஜமாவாடி? நிஜமாக தான் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. போதும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவளுக்கு அந்த ஒரு நெக்லஸ் வந்து போட்டு கொடுக்குறீங்க. அதை போட்டுட்டு பார்க்குறீங்க, வேறு லெவலில் இருக்குது. சொல்லப்போனால் 3 பேருமே அதே மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து போட்டுருந்துருப்பீங்க. நீங்கள் வரும்போதே போட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கித்துக்கும் கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து ஜோக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போ 3 பேரும் பார்க்குறாங்க. 3 பேரும் சேமாக போட்டிருக்கோம்ல. ஆமாம், சரி, இதை யாருமே தொலைச்சிடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்கிறா. கண்டிப்பாக இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது, ஸோ அதனால் தொலைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. சரி. இப்போது கித்து சொல்கிறா, இங்கே பாரு, இவ்வளோ நேரம் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு மூஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருந்தா, இப்போ நகையை பார்த்தோன்னே ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே புன்னகையாக இருக்குது. அப்போது ஜோவும் ஒயனும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்டி அப்படி பார்க்குறீங்க? என்னடி இது இவ்வளோ கேவலமாக காமெடி பண்ணுற? இங்கே பாரு, காமெடி நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. டைமிங்கில் சொன்னேன்னா அதுதான் மேட்ரு, ஓகேவா? எப்போவுமே டைமிங்கில் கன்று மாதிரி இருக்கணும்டி அப்படிங்கிற மாதிரி கித்து சொல்கிறா. அப்போ ஜோ அப்படியே கித்து பக்கத்தில் இருக்க குழந்தைய வாங்கிட்டு, இங்கே பாரு சொல்லும், தயவு செஞ்சு உங்கள் அம்மா இந்த மாதிரி மொக்க காமெடியெல்லாம் போடுவா, அதெல்லாம் கேட்டு நீயும் ஃப்யூச்சரில் எங்கள் கூட இந்த மாதிரிலாம் சொல்லிடாத. உங்கள் அம்மாவை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், இனி 1 வேற சமாளிக்கணும்னா, அதுவும் இந்த கடி ஜோக்கெல்லாம் நாங்கள் கேட்டோன்னா இதுக்கு மேலே எங்களால் முடியாது தங்கும். அதனால் உங்கள் அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மாறி நின்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. இதை கேட்டு வயல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறா. அப்போ கித்து என்னடாண்ணா, என்னங்கடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? என் பிள்ளையும் என்னையும் பீக்க பார்க்குறீங்களா? போங்கடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய வாங்கிட்டு, அவங்க அப்படி தான் செல்லம் சொல்லுவாங்க, நம்ம அம்மாவை எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் ஜோவோட அப்பா வந்து வர்றாங்க. ஜோமா, அப்பா சொல்லுங்கப்பா, ரெடி ஆகிட்டியாம்மா? ரெடி ஆகிட்டேன்ப்பா. என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் வாழ்க்கை அமைய போகுது. ஹாப்பி தானேம்மா? ரொம்ப ஹாப்பிப்பா. சரிம்மா போகலாமா? அப்போ ஜோ, அப்பா
சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு? நீங்கள் எங்களோட லவ்வை புரிஞ்சு எங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு. எனக்கு எப்போவுமே என் பொண்ணோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அதுவும் இல்லாமல் ரொம்பவே லவ் பண்ணுறான். ஸோ அவனை நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் அவனை கொடுக்குறேன், சரியா? அதே மாதிரி அவனையும் நீ நல்லா பார்த்துக்கணும், சரியா? கண்டிப்பாப்பா. சரிம்மா, இப்போ போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் அவங்க அப்பாவும் அப்படியே வெளியில் போயிட்டாங்க. இப்போ இந்த ரூமில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு, ஸோ இப்போ நீங்களும் கித்துவும் சர்ச்சுக்கு போகிறீங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து தானே நம்ம ஜோ வருவா. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு போயிட்டீங்க. அந்த சைடில் போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே பார்த்தா உங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா அப்புறம் தம்பி எல்லோரும் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே ஹாய்னு காட்டுறீங்க, உங்கள் அம்மா அப்பாவும் ஹாய்னு காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தயாங் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் நீங்கள் இன்னும் தயாங்க பார்க்கல. ஸோ அந்த டைம் தான் கித்து நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த டைம் தான் டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜோ தான் வரா, அவங்க அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு. இதை பார்த்ததுமே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி, ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரைட்டாக சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ ஜோவை பார்த்தீங்கன்னா ஜோ ஜங்குவை பார்த்து அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கா. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் ப்ளஷ் ஆகுறான். இதை பார்த்து ஜங்குக்கு பயங்கரமாக ஹாப்பியாக அங்கே நிற்கிறான். அவங்க அப்பாவும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அந்த ஜோ வரதை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னா கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ கித்து பார்த்துட்டு, ஹே என்னடி அழுகிற? இல்லடி, ஏன்னு தெரியல, உன் கல்யாணத்தில் உனக்கு கழுத்தில் தாலி ஏறும்போதும் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. இப்போது நம்ம கேங்கில் இன்னொருத்திக்கு மேரேஜ் ஆகும்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. இது ஹாப்பி டியர்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உங்களை சைடு ஓரமாக ஹக் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. ஸோ ஜோ உங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது பிரைட்டாக சிரிக்கிறா. நீங்களும் அவளை பயங்கரமாக சியர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆகுறீங்க, அவளை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறீங்க, கலாய்க்கிறீங்க அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ நீங்கள் கலாய்ச்சிட்டே இருக்கும்போது தான் உங்களை க்ராஸ் பண்ணி ஜோ போகிறா. ஸோ அந்த டைம் நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். நீங்கள் அப்படியே தயாங்க தான் பார்க்குறீங்க. பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அப்படியே உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட். இங்கே ஜோ பார்த்தீங்கன்னா ஜோனா அங்கேருந்து நடந்து போய் ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கிட்டே போய் நின்று ஜோவோட அப்பா ஜோவோட கையை ஜங்கு கையிலே பிடிச்சே கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தா நீங்கள் ஸ்டில் நீங்களும் தயாங்கும் ஒரு ஐ கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. கித்தும் கிளாப் பண்ணிகிட்டே ஜோவை தான் பார்த்துட்டு அப்படியே உங்கள் சைடில் பார்த்தா நீங்கள் அப்படி திரும்ப நின்று தயாங்க தான் பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு கித்து, ஹே ஒயன் சொல்லுடி, என்ன பண்ணிகிட்ருக்க? அது அது ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே பாரு, அது உன்னோட பாஸ்ட். தேவையில்லாத போட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இப்போ நீ ஹாப்பியாக இருக்க. ஸோ தேவையில்லாமல் பழசை போட்டு கிண்டி இந்த ஒரு மெமரபுளான மூமெண்ட்டை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்படியே திரும்பி ஜோ பக்கமே திரும்பிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்க்கவே இல்லை. பட் தயாங் உங்களை தான் அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ சர்ச் ஃபாதர் சொல்கிறாங்க, பிரைட் அண்ட் க்ரூம்ஸோட மெய்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட ஒரு சப்போர்ட்காக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, இந்த மாதிரியெல்லாம் சம்பிரதாயம்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கடா. சரி, ஓகே. இப்போ சர்ச் ஃபாதர் சொல்கிறாங்க, பிரைட் அண்ட் க்ரூம்ஸோட மெய்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்காக நில்லுங்க, ரிங்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் கிட்டு உங்களை தான், ஹே வயன் நீ போடா அப்படிங்கிற மாதிரி ஹே நான் எப்படி போகிறது? க்ரூம் மேட்ஸ் எல்லாமே கல்யாணம் ஆகாதவங்க தான் போகணும், ஸோ அதனால் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நானாடி, நான் மட்டும் தனியாக, எங்கள் பாரு அவள் தனியாக நிற்கிறான். அவன் கூட ஜங்குக்கு நிற்கிறான்டி, அதனால் அவள் தனியாக நின்னாலும் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. இது வாய்க்கான பேசுறதுலாம் ஒரு இதுவும் இல்லை, மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா.
என்ன தாண்டி ஈஸியாக மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பில்லோ மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ரிங் பாக்ஸ் அது ஓப்பன் ஆகியிருக்கு, அதில் அழகாக ஒரு ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது, சரி ரொம்ப பேசாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடி ஏன்டி இந்த மாதிரி எரிஞ்சு விழுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜோ கிட்டே போய் நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஃபாதர் பார்க்குறாங்க, க்ரூமோட மெய்டு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தயாங் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து டேபிளில் வந்து பில்லோ அதுக்கு மேலே வந்து ரிங் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வராரு. ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்போ ஜங்குக் கன்ஃபியூஸாக தயாங்க தான் பார்க்குறா. இங்கே நீங்களும் அப்புறமேட்டு ஜோவும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஜோக்கெலாம் செம காண்டு, பிகாஸ் அவளோட ஃப்ரெண்டை வந்து ஏமாற்றிட்டான்ல. ஸோ அதனால் அவளுக்கு வந்து தயாங் மேலே கோவம் இருக்குது. அதனால தயாங் கூட ரொம்பலாம் பேச மாட்டாள், பேசுவான், நார்மலாக பேசுவான். இப்போ வந்து தயாங் வந்து ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். அப்போ ஜங்குக் தயாங் கிட்டே போய், டேய் என்னடா நீ வந்திருக்க, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா என்ன? அந்த ஜிம்மின் தான் நான் தான் மெய்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ என்னடானா நீ வந்திருக்க, நான் உன்னை கூப்பிட்டவே நீ வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ இருந்த, இப்போ என்னடானா அவனுக்கு பதிலாக நீ வந்திருக்க. அதுவா, அவனுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிருக்கான், இன்னும் வரல. அதான் உனக்கு இங்கே நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் போயிடுறேன். வேணாம் நீயே இரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பிடிச்சி நிறுத்துகிறான். அப்போது தயாங் அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். ஆக்சுவலி இது எல்லாமே தயாங்கோட பிளான் தான். ஆக்சுவலி தயாங்க்கு வந்து உங்களோட அட்டென்ஷன் வந்து அவன் மேலே வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் ஜிம்மினுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான், டே என்னோடய ஃப்ரெண்டு வந்து வரான், ஸோ என்னால் இப்போ இங்கே வர முடியல, எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க்காக இருக்குது, ஸோ அதனால் நீ என்னோடய ஃப்ரெண்டை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அமுச்சு விட்டுட்டான். ஜிம்மின் ஸ்டில் அவன் வந்து அங்கே தான் ஏர்போர்ட்டில் தான் போய் நிற்கிறான். இங்கே ஜிம்மின் வாட்சும் பார்க்குறான், ஏர்போர்ட்டையும் பார்த்துட்டே இருக்கான். டைம் ஆகிடுச்சு, யாரும் வந்த பாடும் இல்லை. ஸோ அங்கே ஜிம்மின் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ பேக் டு த ஸ்டோரி இப்போ சர்ச்சில் பார்க்கலாம். இப்போது ஃபாதர் சொல்கிறாங்க, மின் ஜோ ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? மின் ஜோ ஆகிய நான் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். இப்போது ஜங்குக்கிட்ட, ஜியான் ஜங்குக் ஆகிய நீங்கள் மின் ஜோவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜியான் ஜங்குக் ஆகிய நான் மின் வயனை திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இங்கே ஜோக்னா அப்படியே ப்ளஷ் ஆகுது. நீங்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப ப்ளஷ் ஆகாதுடி, நீ ப்ளஷ் ஆகுறதுல உன் ஃபேஸே அப்படி பிங்கிஷாக ஆகுது. இதை பார்த்தா ஜங்குக்கு சும்மா இருக்க முடியாது. அப்புறம் மேரேஜ் நடக்குதோ இல்லையோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சும்மா ஏண்டி சும்மா போட்டு என்னை உசுப்பேற்றி விட்டுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஜோ கடந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே ஜங்குக்கும் கேட்டு அவனை சிரிச்சிட்டு இருக்கான். தயாங்குமே கேட்குது. தயாங் பார்க்குறான், என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் முன்னாடி ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பீங்க, உங்ககிட்ட யார் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப வாய் எடுப்பீங்க. முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்டு ஜோ அப்புறமேட்டு கித்துக்கிட்ட பயங்கரமாக வாய் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கிட்ட நார்மலாக பேசுவீங்க. தயாங்கிட்ட நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே அவங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுவீங்க. பட் ஆனால் ஜோ அப்புறமேட்டு கித்துக்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பேசினதே இல்லை தயாங்கிட்ட. அதனால தயாங்கே ஷாக்கு, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படி சொல்லிட்டு அவனே ஷாக்காக நிற்கிறான். ஸோ இப்போ வந்து ஃபாதர் வந்து சரி ஓகே நீங்கள் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக்னா செம ஹாப்பி. ஜோவோட கையை பிடிச்சி அவன் ரிங் போடுறான். அதே மாதிரி தான் ஜோவும் ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவன் ரிங் போட்டுட்டு அப்படியே அவங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு டைம் அவ்வளோ லவ்வபுளாக போகுது. பிகாஸ் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அவங்க கண்ணிலே தெரியுது அவங்க எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே எவ்வளோ க்யூட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அளவுக்கு எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபாதரும் அப்படி சொன்னதுமே அவங்களும் நார்மல் ஆகிட்டு இப்போ சரி ஓகே இப்போ பிரைட் அண்ட் க்ரூம்ஸ் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி அப்படியே பேக்வேர்டில் வர்றீங்க. இதை பார்த்துட்டு
ஏன்டி இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்க? இல்லடி, அதாவது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படியே நைஸாக நழுவி வந்துட்டேன். சரி சரி அப்படி சொல்லிவிட்டு இப்போ அந்த பக்கம் தயாங்கும் அங்கேருந்து திரும்பி அவனும் போயிட்டான். ஏன்னா நீங்களே போயிட்டீங்க, இனி அவன் மட்டும் அங்கே நின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அவனும் போயிட்டான். இப்போது அங்கே நிற்கிறது ஜங்குக்கும் ஜோ மட்டும்தான். ஒருத்தர் பார்த்துக்கிட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கிஸ் அவ்வளோ பேஷனேட்டடாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லவ்வை அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே கிளாப் தட்டிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஸோ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ். உங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ கித்து என்னடி அகெயின் ஹாப்பி டியர்ஸா? சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க, கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் டைம் கொஞ்சம் போகுது. ஸோ நீங்கள் வந்து கித்துவோட குழந்தைங்க கூட, அப்புறமாட்டு ஜோ, அப்புறமாட்டு ஜங்கு கூடலாம் ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே 2 பேர் ஆஃப் ஐஸ் வந்து உங்களை தான் நோட் பண்ணிகிட்டே இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் வேறு யாருன்னு. அது நம்ம தயாங் தான். தயாங் உங்களை தான் அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. அவன் பார்க்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஏன்னா நம்மளை ஒருத்தங்க வந்து ஸ்டார் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகும்ல. ஸோ நீங்கள் அடிக்கடி திரும்பி பார்த்தாங்க தயாங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, சரி நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் கித்து அப்புறமாட்டு ஜோ 3 பேர் தனியாக எடுக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கெலாம் பார்க்குறான். ஹே, அவள் இப்போ என்னோட பொண்டாட்டிடி, இப்போவாச்சும் விட்டு வைங்களேன். முடியாது, என்ன தான் உன் பொண்டாட்டி ஆனாலும் எங்கள் 3 பேரை தாண்டி தான்டா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கெலாம் இதுங்களெல்லாம் பாருங்கடி, உங்களெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி நான் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போவேன்? எங்கே போனாலும் என் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கிட்டான். நீங்கள் என்னடானா வளைச்சி புதுசாக போஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. எல்லாருமே அங்கே சர்ச்சில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கள தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கும் ஜோவும் தான் தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களோட அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒயன்மா, சரிம்மா மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நாங்களும் சாப்பிட்டுட்டோம், சரிடா அப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை வந்து ஜோ கேட்டான். என்ன ஆண்டி அங்கிள் எங்கே போகிறீங்க? இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் விசேஷம் இருக்குது, ஸோ அதுக்காக தான் ப்ரிப்ரேஷனுக்கு வேண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டைமில் அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஜோ, ஜங்குக், தயாங், அப்புறமேட்டு ஒயன், அப்புறமேட்டு கித்துவும் இருக்கா. கித்துவோட ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வச்சுருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இதை வந்து கேட்டதுமே என்ன விசேஷம், எங்களுக்கு தெரியாமல் என்ன விசேஷம்? என்னம்மா ஒயன் சொல்லலையா என்ன? ஒயன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயன் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலி ஒயனுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி வரதாட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லதுமே தயாங் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அப்போ ஜோ, என்ன அங்கிள் சொல்கிறீங்க, இன்றைக்கே மாப்பிள்ளை பார்க்க வராங்க? ஆமாம்மா, ஆக்சுவலி மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப டைம் ஷெடியூல் வந்து இல்லையா, ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கே வச்சிடலான்னு பார்த்தோம். நாங்களும் நினச்சோம்மா, வயனும் சொன்னான் இன்றைக்கி வேண்டாம்ப்பா நாளைக்கு ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பட்டு நாங்களும் அங்கே என்ன சொல்ல முடியும், அதனால தான்மா இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா. ஓ அப்படியாப்பா, சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் அவன் என் கூட இருக்கட்டுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் அங்கே போய் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது நாங்கள் வீட்டில் போய் நான் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஒரு 4 o'clock போல் வயனை மட்டும் அமுச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜோ, சரி அங்கிள் நாங்கள் வந்து அமுச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அங்கிள் எங்கே போகிறீங்க? மேரேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போது நீங்களும் வாங்கப்பா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் பக்கத்தில் தயாங், அப்புறம் தயாங் பக்கத்தில் யோன்ஜின், இந்த சைடு ஜங்குக் பக்கத்தில் ஜோ, ஒயன், அப்புறமேட்டு கித்து ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒயனோட அம்மா அப்புறம் ஒயனோட அப்பாவும் உட்காந்துருக்காங்க. ஸோ தயாங்க்கு வந்து ஏன் நான் இங்கே இருக்கேன், நம்ம எதுக்கு இதில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மனசுக்கு தோணுது.
அவனுக்கு வந்து இந்த ஒரு ஃபோட்டோவில் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டு நிற்கிறான். வேண்டாம், நம்ம இந்த ஃபோட்டோவில் நம்ம இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறான். எடுக்கும்போது யோன்ஜோன் மேலே கையை போட்டுட்டு ஜங்குக் மேலே கையை போட்டிருக்கான். யோன்ஜோன் பார்க்குறான். யோன்ஜோனுக்கு நீங்கள் தயவங்க தான் லவ் பண்ணிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். யோன்ஜோன் வந்து அவன் மேலே கை வந்ததுமே கையை அப்படியே தட்டி விடுறான். தயாங் பார்த்துட்டு ஒரு ஸ்மக் பண்ணிட்டு மறுபடியும் அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ யோன்ஜோன், சார் போதும் கையை எடுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல என்னன்னா இருந்தாலும் நீ என்னோட மச்சான் தானே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டான். யோன்ஜோன் அப்படி பார்க்குறான். ஏன்னா மச்சானா? இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தானே, அதான் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஷோல்டர்லேருந்து கையெடுங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே மறுபடியும் இறுக்கமாக கை போட்டிருக்கான். யோன்ஜோன் அதுக்கப்புறம் தடுக்கலை. அவனும் சரி ஓகே விடு, சரி இவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நார்மலாக விட்டுட்டான். என்னாச்சு தயா உனக்கு? அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும், நீ எதுக்கு தேவையில்லாமல் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, ஏன் நீ இந்த ஃப்ரேமை விட்டு ஏன் போகணும்னு நினைக்கல? ஏன் இந்த ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி தயாங் அவருக்குள்ளே சொல்லிவிட்டு அப்படி திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்னடானா ஜோ கூட அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. தயாங் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. அப்போது உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு கிளிக்கும் வருது. ஸோ அகெயின் மறுபடியும் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு 4 பிக் எடுத்துருப்பாரு. ஸோ அந்த டைம் சார் ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருப்பார், சார் கேமரா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் தயாவுக்கு சென்ஸ் ஆகி இப்போ எல்லாருமா கேமரா பார்த்த மாதிரி போஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவும் கிளிக் ஆகிடுச்சு. சரி, இப்போ உங்களோட அம்மாவும் அப்பாவும் ஜங்குக்கு அப்புறமாட்டு ஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு சரிம்மா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ நீங்களும் சரிம்மா பார்த்து போங்க, ஜோ நான் இப்போ வந்துடுறேன், உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா அப்பா தம்பி கூடயே போகிறீங்க. நீங்கள் போகிறதே தான் தயாங் பார்க்குறான். அப்போ ஜங்கு, ஹே தயாங், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா, எனக்கு என்னமோ அப்படி தோணலடா, நீ காலையிலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. ஏன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஜிம்மின் வர வேண்டிய பிளேஸில் நீ வந்திருக்க. இந்த ஒரு ஃப்ரேமில் நீ உனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் பிடிக்காது, பட் நீ இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் நீயும் இருந்திருக்க. ஐ கான்ட் பிலீவ் இட். உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறா. எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தயா ஜங்குக்கு பற்றி கேட்குறாங்க. என்னடா உளறிட்டு இருக்க, என்ன தான் ஆச்சு உனக்கு? எனக்கு தெரிலடா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? தெரில, நான் காலையில் அவளை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா அவளை மிஸ் பண்ணிட்டேனோன்னு தோணுதுடா. அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? நீ ஆல்ரெடியே நீ அவளை மிஸ் பண்ணிட்டேடா. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 monthஸில் உனக்கு மேரேஜ் ஆக போகுது. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் இப்போ பேசுகிறது தப்பு. ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் எதுக்கு என்னை பற்றிலாம் நினைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. பட் அவரால் முடியுமான்னு தான் தெரியல. ஸோ இப்போது உங்கள் சைட் பார்த்தாச்சுன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. சரிம்மா பார்த்து போங்க. அப்போ உங்கள் அப்பா வயன்மா பார்த்து பத்திரமா வரணும், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேனாம்மா. சரிப்பா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நீங்களும் பார்த்து போங்க. வயன்மா சீக்கிரமாக வந்துடுறேண்ணா. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு நீங்கள் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த டைம் உங்கள் சைடில் ஒரு கார் வந்து நிற்கிது. அப்படியே பயந்துட்டீங்க. யாரா அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் அவங்கள பார்த்துட்டு, வயன எப்படி இருக்க? நீ தானா இது? ஆள் அடையாளமே தெரில, பாரு எப்படி மாறிட்ட அப்படிங்கிற. நீங்களும் டேய் ஜிமின் எப்படா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஆள் அடையாளமே மாறிட்ட போல்? ஆமாம், எவ்வளோ நாள் தான் பழைய மாதிரியே இருக்க முடியும்? அதான் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதுக்காக தான் இப்படி மாறிட்டேன். எப்படி இருக்கேண்ணா? வேறு லெவலில் இருக்க போ. சரி, எங்கே கல்யாணத்துக்கு வராமல் எங்கே போய் ஊர் மேய்ஞ்சிட்ருக்க? நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த தயாங்னால தான்.
தயாவோட ஃப்ரெண்டு ஏதோ ஏர்போர்ட்டில் வந்திருக்கான், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, ஸோ அதனால் நீ போய் பிக்கப் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நானும் போய் 1/2 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி, யாருமே வந்த மாதிரி தெரில. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது, கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ இதுக்கு மேலே எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன தயாங் தான் ஒன்று அனுப்பிச்சி விட்டானா? ஆமாம், ஏன்? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பிகாஸ் இது எல்லாத்துமே தயாங் வேணும்னு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட அப்படியே சிரித்து பேசிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. அங்கே ஜங்குக் பக்கத்தில் தான் தயாங் நிற்கிறான். இதை பார்த்துட்டு அவனுக்கு வயிறெல்லாம் கப்பன்னு எரியுது. அப்போ தயாங், இவன் எதுக்கு அவன் கூட பேசிட்டு வந்துட்டுருக்கா? இவ்வளோ வெக்கமாக இல்லாமல் அவன் கூட சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்கா. தயாங், உனக்கு என்னடா, அவள் யார் கூட வேணாலும் பேசிட்டு உனக்கு ஏன் எரியுது? பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜிம்மினோ அந்த தயாங்கிட்ட, டேய் நீ சொன்ன மாதிரி எவனுமே வரல, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எனக்கு காலு தான் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் பார்க்குறான், என்னடா சொல்கிற? அப்போது ஜிமினோ அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். அதுவும் ஜோ, கித்து அப்புறம் உங்கள் முன்னாடி சொல்லுறான். இதை பார்த்ததுமே தயாங்க் டே போதுட்ட வாய முடுற அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி நசுக்கிறான். டே கை வலிக்குதுற என்னடா பண்ணுற, கையெல்லாம் வலிக்குதுடா, ஏன்டா? வாய மூடு. என்ன? ஆமாம், என்ன உனக்கு மேரேஜே முடிஞ்சிட்டா? டேய், நான் தானே உனக்கு க்ரூம் மேடாக இருப்பேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு பதிலாக எவன்டா இருந்தான் அவனை மண்டையை புழக்கலை, என் பேர் ஜிம்மின் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னா பயங்கரமாக காண்டாகிற அப்படி. அப்போது ஜங்குக்கு, மண்டே தானே புழக்கணும், நான் நிற்கிறான்ல இந்த பனைமரத்துக்கு மண்டையை உடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். யார்? தயாங்கா? அப்போ தயாங் அப்படியே ஜிம்மினா முறைச்சி பார்க்குறான். என்ன, என் மண்டையை பொழப்பியா? ஓ மண்டையா? எனக்கு தான் ஹைட்டே பார்த்தாது, அப்போ எப்படி உன் மண்டையை நான் பழக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆக்வர்டாக சொல்கிறான். அப்போ தயாங்க பல்ல கடிச்சிட்டு, கொழுப்பு கொஞ்சம் கூடி தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி விடு, எது வரனாலும் அப்புறம் பார்த்துக்கலாமாப்ல, இது பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாப்படி. இரு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே கேட்குறீங்க. தெரிஞ்சதுமே உங்கள் 3 பேருக்குமே புரிஞ்சிருச்சு இது எல்லாமே தயாங்கோட ஒரு பிளான் தான் சொல்லிட்டு. ஜங்குக்குமே தெரிஞ்சிருச்சு. ஜங்குக் தயாங்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனோட ஷோல்டரில் டேப் பண்ணுறான். தயாங் பார்க்குறான், ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் தயாங்க்கு புரியுது ஜங்குக் மனசில் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. உனக்கு கிட்ட இருக்கும்போது அவள் அருமை தெரியல, இப்போ அவளை மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மனசில் நினைக்கிறான். பட் இதை தயாங்க்கு அப்படியே தெரியுது. தயாங்கும் அப்படியே கண்ணு லைட்டாக கலங்குற மாதிரியே ஜங்குக்கை பார்க்குறான். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எல்லாம் லைஃப் போகிற மாதிரியே போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜிம்மின்னு என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டுருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, நீ அதுக்கு இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்கிறான். ஏய், இதுக்கு மேலே என்னாலாம் வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். இவன் வேறு சீரியஸாக பேசிகிட்டு இருந்தால் காமெடி பண்ணிவிட்டு சரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வரட்டி விடுறான். டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, இவ்வளோலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது சரியா? சரி அப்படியே தான் அவங்க பேசிச்சிட்ருக்காங்க. இங்கே தயாவுக்கு நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் மேலே இருந்து கண் அவனால் எடுக்கவே முடியல, அவன் தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியுது. நீங்கள் அவன் சைடு திரும்பவே இல்லை, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டீங்க. இங்கே ஜிம்மின் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். இவன் என்ன வயனையே திரும்ப பார்த்துட்டே இருக்கான், அதான் பிரேக்கப்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன திரும்ப வயனையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் தயாங்க, டேய் என்ன, ஏன் இப்போ வயனையே அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்க? என்ன நான் பார்க்குறது என்ன முழுங்குற மாதிரியா இருக்குது? விட்டால் அப்படி முழுங்கி வயிற்றுக்குள்ளே போயிடும் போல், அந்த மாதிரி அவளை பார்த்துட்ருக்க. அப்போ தயாங், ஜிமின் நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா? ஏன் என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரில, ஒரு மாதிரி இருக்குது. சரி வா அப்படி சொல்லிட்டு அங்கே க்ரூம்ஸ் எல்லாமே ரெடி ஆவாங்க தெரியுமா, அந்த ஒரு ரூமில் போகிறாங்க. ஆனால் யாருமே இல்லை. அந்த ரூமில் கவுச்சில் உட்காந்துருந்து ஜிம்மின்
தயாங்க தான் பார்த்துட்டே இருக்கான். தயாங்னா அப்படியே குறுக்கா நெடுக்கா நடந்துகிட்டே இருக்கான். இங்கே ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன ஆச்சு இவனுக்கு? ஃபேனில் ஏதோ பூரா ஈரம் போயிட்டா என்ன? இப்படி நடந்தே கீழே உருட்டி விட்டுருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏ தயா, உனக்கு என்ன தான் ஆச்சு? எதுக்கு இப்போ அந்த குறுக்கா மாட்டுக்கு நடந்துகிட்ருக்க? எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்குமே தெரில ஜிமின். சரி எப்போலேருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எப்போ நான் இன்றைக்கி அவளை பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரை சொல்கிற? நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரில. என்ன வயனை தான் சொல்கிறியா? ஆமாம், இன்றைக்கி காலையில் அவள் அந்த காரை விட்டு இறங்கும்போது நான் அவளை பார்த்தேன். அப்போலேருந்து எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. இதுக்கிடையில் இன்றைக்கி ஈவினிங் அவளுக்கு மாப்பிள்ளை வேறு பார்க்க போகிறாங்களாம். வயனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா? இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்டில் போய் பேசி நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். தாயாங்க ஒரு முறை தான். ஏண்டா நீ என்ன முறைக்கிற? இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட எக்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும், ஓகேவா? இங்கே பாரு, உனக்கும் அவளுக்கு தான் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல. அவள் யாரை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன? அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுகிற உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டிங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 monthஸில் உனக்கு மேரேஜ் ஆக போகுது. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது தயாங்க அப்படி ஜிமினை தான் பார்க்குறாங்க. சொல்லு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது என்ன இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன அப்படியே அமைதியாக இருக்க? எனக்கு தெரில மச்சான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் நார்மலாக தானே இருந்தேன். என்னைக்கு இவ்வளோ தான் பார்த்தேனோ இன்னைக்கு காலையில் நான் எப்போ பார்த்தேன் அப்போலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி பண்ணுற பிஹேவியரில் எனக்கே வியர்டாக இருக்குது. நீங்கள் காலையிலேருந்து நான் அவ்வளோ அப்படி பார்த்துட்ருக்கேன்டா. அதுவும் இல்லாமல் உன்னை பிளான் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப வச்சேன். நீ நிற்கிற வேண்டிய க்ரூம்மேடாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கு பதிலாக நான் ஜங்கு கூட க்ரூம்மேடாக நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வளரிட்டான். அப்போ ஜிம்மின், அட பாவி, உனக்கு அந்த க்ரூம்மேடாக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா நானே அந்த இடத்த விட்டு கொடுத்துருப்பேனேடா. இதுக்கு நான் 1/2 மணிக்கூர் நான் ஏர்போர்ட்டில் போய் காவல் காத்துட்டு இருந்தேன்டா. ஒரு வாக்கு சொல்லியிருந்தேன்னா நான் அவ்வளோ தூரம் போயிருந்திருக்க மாட்டேனே, கல் நெஞ்சக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தயாங், அது இப்போ என்ன தான் ஆச்சு எனக்கு தெரில மச்சான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் அவளுக்கு மாப்பிள்ளை வர பார்க்க போகிறாங்க. அதை நினைக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ 4 மணி ஆகும், இப்போ போயிடுவாளோ அப்போ போயிடுவாளோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவள் போனால் தான் உனக்கு என்ன? எனக்கு தெரில மச்சான், அவ எனக்கு திரும்ப வேணுங்கிற மாதிரி தோணுது. என்னடா வளரிட்டு இருக்க? எனக்கு தெரில மச்சான், என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ வயன் ஆர்ஜேவா இருக்கா தெரியுமா? தெரியும், ஜங்குக்கு சொன்னான். எப்போ சொன்னான் அவன்கிட்ட? அது நான் ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டேன், இப்போ வயன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் சொன்னான். அப்போ நான் தான் லூஸ் மாதிரி இருந்திருக்கேன்ல, அவளை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்ல. இப்போ எதுக்கு நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரிலடா, ஐ நீட் ஹர். எனக்கு அவள் வேணும், எனக்கு அவள் வேணுங்கிற மாதிரி இப்போ எனக்கு மனசு தோணுது. நான் என்ன பண்ணுறது ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி சொல்கிறான். ஜிம்மினுக்கு நான் ஷாக்கு. தயாங், நீ என்ன சொல்கிற? உனக்கு 4 monthஸில் மேரேஜ் இருக்குது. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். இங்கே பாரு தயாங், நீ ரொம்ப நாள் கழித்து நீ இன்றைக்கி வயனை பார்த்தல. ஸோ அதனால் உன்னோட பழைய ஃபீலிங்ஸ் வந்து லைட்டாக எட்டி பார்த்துருக்கும். ஸோ இந்த ஒரு டே போயிடுச்சு அப்படின்னா நீ இதுக்கப்புறம் நீ வயனை மீட் பண்ண மாட்டேல்ல. அதனால்
மீட் பண்ண மாட்டேல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிரும்டா. நீ வந்து உன்னோட ஃபியான்ஸே நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். எனக்கு அப்படி தோணல. இப்போ ஏதோ மாதிரி எனக்கு இருக்கு. என்னடா நீ ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்கு? நான் நானாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இவ்வளோ நாள் ஏதோ நான் ரோபோட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் எனக்கு நான் நானாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹே, என்ன லூஸ் ஆகிட்டியா நீ? இல்லை, நான் விளையாடல. உனக்கே தெரியும் இப்போ அப்பாவோட கம்பெனி நான் தான் பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த கம்பெனி அதுக்காக நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு மட்டும்தான். ஆஃபீஸ் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரெகுலர் லைஃப்பாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு பாரு, நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவளுக்காக நான் இவ்வளோ விஷயம் பண்ணிருக்கேன். உன்னை நான் ஏர்போர்ட் அனுப்பியிருக்கேன். நீ அவளை பேசி சிரித்து வரும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அதே மாதிரி ஜங்குக்கும் பேசும்போது கோவம் வருது. ஏன்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி புலம்புறான். ஜிம்மனும் எவ்வளோ சொல்கிறான். பட் தயாங் வந்து இல்லை, எனக்கு அவள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடய நிற்கிறான். சரி, ஓகே, இப்போ உனக்கு ஒயன் வேணும் அதானே? ஆமாம். பட் நீ கூப்பிட்டா அவள் வருவான்னு நினைக்கிறியா? நீ அவளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஆமாம், எனக்கு தெரியும். நான் அவளை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ ஏமாத்திட்டு மறுபடியும் அவள் எப்படிடா உன் கூட மறுபடியும் வந்து சேருவா நீ நினைக்கிற? அதுக்கு எதுவுமே சொல்லலை, அவ்வளோ அமைதியாக இருக்கான். எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு எல்லா கஷ்டத்தையும் நீ அவளுக்கு கொடுத்துட்டு இப்போ அவள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அவள் எப்படி வருவா நீ நினைக்கிற? சரி, நீ உன்னோட லைஃப்பை பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவெடு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அப்போ தயாங், ஹே டைம் என்னடா? எதுக்கு கேட்குற? இல்லை, அவள் 4 o'clock போல் போகணும்னு சொன்னான். என்னால் வெளியில் வந்து அவள் போகிறத என்னால் பார்க்க முடியாது. அவள் போனதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். அப்போ ஜிமின் இப்போ ஜிமினும் அங்கேருந்து வெளில போகிறான். இங்கே உள்ள கவுச்சில் உட்காந்துருந்து தயாங் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இங்கே வெளில பார்த்தா நீங்கள் ஹே டைம் ஆயிடுச்சுடி, ஸோ அங்கே எப்படியும் வந்திருப்பாங்களோ என்னவோன்னு தெரியல, நான் சீக்கிரமாக போகணும். அப்போ ஜோ, அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது? ஒரு 2 daysக்கு அப்புறம் உன்னை வந்து பொண்ணு பார்க்குறதா இருந்துச்சுன்னா நானும் கித்தும் சேர்ந்து வந்திருந்துருப்போம், உன்னை கலாய்க்கிறதுக்காகவே வந்திருந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. அப்போ நீங்கள் ஆஹா சரி 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 டைம் ஆச்சு, இப்போது நான் இங்கேருந்து கிளம்புனா தான் நான் அங்கே போகும்போது கரெக்டாக இருக்கும். சரிடி, பார்த்து பத்திரமா போ. சரிடி, போனோடனே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கால்லாம் பண்ணேன்னே. நான் கால் பண்ணாட்டாலும் நீங்கள் கன்று மாதிரி கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களே. அஃப்கோர்ஸ், இது என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆச்சு, ஸோ அதுக்காக நாங்கள் அடுத்த ப்ரிப்ரேஷன்லாம் பார்க்க வேண்டாம். சரிடி இன்றைக்கி பொண்ணு தான் பார்க்க வர போகிறாங்க, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, சரியா? பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, பிடிக்கலன்னா வேறு பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரேண்ணே. ஓகே, அப்போ நீங்களும் ஜங்கு போயிட்டு வரேண்ணா. என்னடி கிளம்பிட்டியா? ஆமாப்பா, அங்கே வீட்டில் வேறு அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓ சரி அப்போது வயன் சீக்கிரமாக நீயும் எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போகிற தானே? பார்ப்போம், இந்த பையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமாக போடுறேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும்டா. சரி, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் மேரேஜ் டி. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த ஒரு சர்ச்லேருந்து கிளம்பி உங்கள் கார் எடுத்துகிட்டு இப்போ நீங்களும் போகிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் பார்க்குறான். இப்போ ஜிமின் ஸ்ட்ரைட்டாக தயாங் கிட்டே வந்துட்டு, தயாங் சொல்லு ஜிமின். வயன் கிளம்பிட்டாளா? நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன்ல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின், என்னாச்சு உனக்கு? இல்லை, அப்போவே நான் அவளை விட்டுருந்துருக்கக்கூடாது, அப்போவும் நான் தான் தப்பு பண்ணேன்.
அதான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை இப்போ நான் வாங்குறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கிட்டு பேசுகிறான். அப்போ ஜிமின், ஹே தயாங், அழுகிறியாடா? இல்லைடா, அது ஆட்டோமேட்டிக்காக வருது, ஏன் தெரில. என்னால் ஈஸியாக அழமாட்டேன், பட் ஏன் வருதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அப்போது ஜிமின் தயாவை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை அழுகாத, ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை தானே பார்க்க போகிறாங்க. இல்லை, அவளுக்கு கண்டிப்பாக திரும்பி நானே அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாலுமே அவள் என்னை ஏற்றுக்க மாட்டா. இன்றைக்கி ஃபுல்லாக நான் அவளை தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், பட் அவள் எனக்கு கண்டுக்க கூட இல்லை. அவள் மூவ் ஆன் ஆகிட்டா. நான் இனி அவள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா, அவள் லைஃப்பில் இனி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். இது கேட்கும்போது ஜிமினுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட நான் இந்த ஒரு பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுடா இந்த ஒரு பாட்? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் வந்து இதை சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். ஆக்சுவலி நான் இது ஒரு ஒன் ஷாட்டில் முடிக்கலான்னு தான் பார்த்தேன், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு எத்தனை ஷார்ட் போகுதோ அவ்வளோ ஷார்ட் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எத்தனை ஷார்ட் போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் அழகாக நிறைய காமெடி இருக்குதா இன்னும் தெரிலப்பா. காமெடி இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். சரி, வேறு என்ன? பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. பாய்.